புதன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, சும்மா வித்தை விளையாடும். அவங்க கல்ல கூட பொண்ணாக்கி வித்துடுவாங்க, காசு பார்த்துடுவாங்க. அவங்க அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை, ஒரு சாதாரண ஒரு மண்ணை கூட பொன்னாக மாற்றும் வல்லமை அவங்களுடைய பேச்சில் உண்டா அப்படின்னா நிச்சயமாக உண்டுன்னு சொல்லலாங்க. அதுவும் இல்லாமல் அந்த புதன் வந்து எப்படின்னா கம்யூனிகேஷன், ஸ்டேஷ்னரி ஷாப், புக் ஒர்க்கு, புத்தக நிலையங்கள், பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, முத்திரைத்தாள் விற்பனை, முத்திரைத்தாள் எழுத்தர், கதை கட்டுரை கவிதைகள், இந்த மாதிரியான ஒரு நாட்டங்கள், இசைத்துறை, கணிதத்துறை, இது எல்லாமே புதனுக்கு உரித்தானது. இப்போ இது சம்பந்தப்பட்ட தொழில் அல்லது வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். குருவாக இருக்காங்க, உபதேசம் பண்ணக்கூடிய தொழில், அட்வைஸ் பண்ணுறது, டீச்சிங் பண்ணுறது, பணப்புழக்கங்கள் சம்மந்தப்பட்டது, ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, கோல்டு, தங்க நகைக்கடை, இது சம்மந்தமான தொழில்கள் அங்கே குரு நல்லா இருந்தால் தாராளமாக பண்ண முடியும். அடுத்து சுக்கிர பகவான், ஆடை ஆபரணங்கள் தொடர்பான கார்மெண்ட்ஸ், காஸ்மெட்டிக்ஸ், ஃபேன்சி ஸ்டோர், ஜவுளி சம்பந்தமானது, அழகு பொருட்கள் சம்பந்தமானது, அழகு நிலையங்கள் சம்மந்தப்பட்டது, உணவுப் பொருட்கள் சம்மந்தப்பட்டது, ஹோட்டல் கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, இந்த மாதிரியான ஒரு துறைகளையும் இந்த சுக்கிரனுக்குரிய துறைகளாக எடுத்துக்கலாம். பில்டிங் கட்டி, வீடாக கட்டி விற்பனை செய்வது, ஃபர்னிச்சர்ஸ் கடை, இது எல்லாமே சுக்கிரனுக்குரியது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சனி பகவான் இருக்கார், இரும்பு சம்பந்தமான துறை, எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமானது, சனி ராகு கேது யார் சம்மந்தப்பட்டாலும், எரிபொருள், பெட்ரோல் பங்க்கு, இந்த மாதிரி எரிபொருள் தொடர்பானது, சூரியனுக்கும் தொடர்பு படுத்திக்கலாம், சனி பகவானுக்கும் தொடர்பு படுத்திக்கலாம்.